கிறிஸ்துக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துக்குள்ளான அன்பையும் சமாதானத்தையும் நான் பரிமாறிக்கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்பு. அன்பை பற்றி பேச போகிறோம். அன்பு நம்மள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது சுயசோதனை செய்யணும். நிற்கிற நான் அன்பை பற்றி பேச போகிறேன். அன்பு என்கிட்ட இருக்கா? வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த டாபிக் இங்கே கன்வென்ஷன் நடக்குதுன்னு சொல்லும்போது சார்லஸ் பிதர், பெர்னார்ட் பிதர், நான் 3 பேர் உட்காந்து சபை வேலையை பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது சார்லஸ் பிதர் பட்டுனே, நீ அன்பை பற்றி பேசுகிறா, சகோதர அன்பை பற்றி பேசுகிறான்னு. ஒன்றும் பேச முடியல. அடுத்த விஷயம் நான் பேசிக்கிறேன் பிதர், சகோதர அன்பு தானே பேசிடலாம். நான் எப்போதுமே இந்த மாதிரி டாபிக் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா நீ அப்படின்னு உன்னை கையை காட்டும்போது 4 விரல்கள் நம்மளை கையை காட்டுது. அப்போ நீ அன்பாக இருக்கிறாயா அப்படிங்கிறது நம்ம சுயசோதனை செஞ்சுட்டு நம்ம பேசணும். ஏதோ ஒரு நிகழ்வு பார்த்தோம். ஒரு டாக்டர்கிட்ட போய், என் பையன் அந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, அந்த கெட்ட பழக்கத்தை அவனை விட சொல்லுங்க அப்படிங்கும்போது அவர், டேய் அம்மா சொல்கிறத கேட்டுறா அப்படிம்பார். அடுத்த விஷயம் சொல்லுவார், ஏங்க டாக்டர் நேரடியாக நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் அந்த பழக்கத்தை விட்றேன், அதுக்கப்புறம் அவனுக்கு அறிவுரை சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி அன்பை பற்றி பேசணும், சகோதர அன்பு. அழகாக நம்ம டேவிட் பிரதர் போன தடவை பேசும்போது, இப்போ பேசும்போது என்ன சொன்னார், இங்கே ஒரு மாதிரி எல்லாம் அன்பாக தான் இருக்கும், இந்த அன்பு எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படிங்கிறது நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பார்ப்போம் நம்ம அன்பு இருக்குமான்னு. ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் என்றால் முழுவதுமாக முடியுமா? மக்களை எல்லாம் திருந்த வேண்டும், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எல்லாரும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாரும் செஞ்சாங்களா? கிடையாது. ஒரே ஒருத்தர்னால தான் முடிஞ்சிச்சு. யார்? இயேசு கிறிஸ்துவனால தான் முடிஞ்சிச்சு. அவர் என்ன பண்ணார்? நியாயப்பிரமாணத்தின் முடிவாகவும் அன்பின் பிரமாணத்தின் ஆரம்பமாக இருந்தார். நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக நடத்தி காட்டியவர் அவர் ஒருவர் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதற்கு மாற முயற்சிக்க வேண்டும். என்னவென்றால், அவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அப்போ அந்த கீழ்ப்படிதல் நமக்குள் இருக்குமே என்றால் நாமும் அன்பு என்ன பண்ணக்கூடியவர்களாக இருப்போம்? நிலைத்திருப்பவர்களாக இருப்போம். அப்போ அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தினந்தோறும் முயற்சிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது செய்த தவறுகளை பிற்பாடு செய்யாமல் விட்டு விலகக்கூடியவர்களாகவும் விட்டு ஓடக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மளுடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவத்தில் நாம் கற்பம் தரித்தோம். நம்முடைய மாம்ச சிந்தை நாம் அனைவரும் கூட நம்மோட கூட இருப்பதாக இருக்கிறது. அதை அறுத்து நம்ம ரத்தம் முழுவதுமாக சிந்தினா கூட அதை நம்ம விட்டு போகாது. அதை மாற்ற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தமாக இருக்கு. அதற்காகத்தான் அவருடைய ஒரே பேரான குமாரனின் இரத்தத்தின் மூலம் நம்மளை கழுவி சுத்திகரித்து, நீங்களும் அப்படி முயற்சி பண்ணுங்க. அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருந்தார். அதற்கான முடிவுகள் அதை கொடுத்து அதோட ஒட்டுமொத்தமாக அன்பின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அன்பின் பிரமாணத்தை கடைபிடிக்க முயற்சிக்கிறவர்களாக தினந்தோறும் அந்த செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறது நாமளே சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருந்தால் தான் நம்ம சத்தியத்தை படிக்கிறோம், சத்தியத்தின்படி நம்ம நடக்கிறோம், இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டிய முன் மாதிரியை பின்பற்றுகிறோம் என்பதை நாம் வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்கான முயற்சிகளை எந்த அளவு நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மை சிந்தித்து ஆராயக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரி, நம்ம அன்புக்கு போயிடலாம். அன்பு, சகோதர அன்பு. சகோதர அன்பை பற்றி பைபிளில் முழுவதுமாக அதுதான் இருக்குது. மன்னிப்புன்னு டாபிக் எடுத்தார். டாபிக் வேற ஒரு டாபிக்கு, அதுக்குள்ளே மன்னிப்புன்னு கொண்டு வந்தார். அந்த மன்னிப்பு எதனால் உருவாகுது? அன்பினால் உருவாகுது. அந்த மன்னிப்பு யார் கூட உருவாகுது? சகோதரரை மன்னிக்கும் போது தான் அந்த மன்னிப்பு வரும். அப்போ அந்த மன்னிப்புனால என்ன உருவாகுது? சகோதர இடத்துல அன்பு உருவாகுது. ஆக இப்படி எந்த இடத்துல நீங்கள் சத்திய வசனங்களில் எந்த இடத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதிகப்படியாக அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்கிறது. அப்போ சகோதர அன்புன்னு பேசினா எவ்வளோ வேணாலும் பேசிக்கிட்டே போகலாம். நம்ம அப்படி பார்க்காம இந்த சகோதர அன்பில் நாம் நிலைத்திருக்கிறோமா அப்படிங்கிற விஷயத்தையும் அது எப்படி உருவானது என்ற விஷயத்தையும் நாம் சிறிது நேரம் சிந்திப்போம். 1 யோவான் 4:7 பார்க்கும்போது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு யாருனால உண்டாயிருக்கிறது? கடவுளால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் கடவுளால் பிறந்து அவரை
அறிந்திருக்கிறான். அப்போ கடவுளை அறிந்திருக்கிறோம் என்றால் நம்மளிடம் என்ன இருக்க வேண்டும்? அன்பு இருக்க வேண்டும். அப்படி அன்பு இல்லாதவன் யாரை அறியான்? கடவுளை அறியான். கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அன்பின் வெளிப்பாடாகத்தான் அவருடைய ஒரே பேரான குமாரனின் மூலமாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மளை கழுவி சுத்தரிக்கிறார். தம்முடைய ஒரே குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு கடவுள் அவரை உலகத்திற்கு அனுப்பினதினாலே கடவுள் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆக அன்பு இப்படி கடவுள் நம்மளிடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். மேலும் அடுத்த ஒரு வசனம் பார்க்கும்போது யோவான் 15:11 என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்ப என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி. அவருடைய சந்தோஷம் என்னங்க? நம்ம அன்பா இருக்கிறதா? அவருடைய சந்தோஷம் என்னவென்று பார்க்கும்போது அது ஒரு தனி பிரசங்கம். அவர் சந்தோஷம் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய சந்தோஷம் என்ன? இந்த உலக மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், உலக மக்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிகின்ற அறிவில் தேறினவராக இருக்க வேண்டும், அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் முதலாவது கேட்ட 2 இது பார்த்தீங்கன்னா கடைசி காலம் நிகழ்வுகளை பார்த்தோம். அதில் சகோதரர் சாம்சன் பிதர் சொல்லும்போது என்ன சொன்னார்? ஆலயம் கட்டுவதோ கடாவை வெட்டுவதோ இயேசு கிறிஸ்து வருகைக்கு முக்கியமல்ல. என்ன பண்ணணும்? நாம் எல்லாம் அவருடைய ஆலயமாக மாறும்போது தான் என்ன ஆகும்? நம்மளுக்கு அவருடைய வருகை இருக்கும். அதான் 1,44,000 பேர். அது ஒரு கால்குலேஷன் சொன்னாங்க. நம்ம அதையே வச்சுக்குவோம், அந்த ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். அது பேர் முழுமையை அடையும் போது தான் நமக்கு என்னவா இருக்கும்? அவருடைய வருகை இருக்கும். அப்போ அது முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது முடியாதனால தான் அவர் வருகை தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ அதில் ஒருத்தர் அந்த 1,44,000 பேர்த்தில் ஒருத்தராக நாம் இருக்கக்கூடாதா? அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அப்போ அந்த அன்பை தரித்து கொண்டு இந்த அன்பை தரித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி, என்னுடைய சந்தோஷம் இந்த உலகமெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த சந்தோஷத்தில் நீங்கள் பங்கடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவடையும்படி நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல இவைகளை சந்தோஷம் நிறைவுகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களுக்கு அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. அப்போ என்னுடைய சந்தோஷத்தை நீங்கள் முழுமையடைய வேண்டுமென்றால் நீங்கள் இந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக வளர வேண்டுமென்றால் அந்த இடத்தில் நடக்கின்ற எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? தணிஞ்சு அன்பாக இருந்து அவற்றை கேட்டு, முக்கியமாக இந்த கருத்துக்களை அவருடைய சத்திய வசனங்களை எடுத்து போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமென்றால் அன்பை கையில் வைத்திருந்தால்தான் அந்த இடத்தில் நாம் அந்த காரியத்தை செய்ய முடியும். அதனால தான் சொன்னார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்கு தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஜீவனை கொடுக்கிறதுனா உயிரை குடிக்கிறது அல்ல. உயிருக்கு பதில் அவருக்கு முழுவதுமாக தன்னுடைய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுக்கு தான் நம்ம பின்னாடி நம்ம ஒரு உதாரணம் பார்க்குறோம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பில் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. மேலும் நாம் பார்க்கும்போது யோவான் 13:34 அப்படி ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்போ ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால்தான் நாம் அவருடைய சீசர் என்பதை தெரிந்ததாக இருக்கிறது. அதனால் தான் நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்கள், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதாவது நியாயப்பிரமாணத்தின் முடிவாகவும் அன்பின் பிரமாணத்தின் ஆரம்பமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுள் இந்த கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவோட நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்போது எல்லா இடத்திலும் அவர் அன்பாக தான் இருந்திருக்காரு. ஆனால் ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது எப்படிப்பட்ட இடத்தை நாம் பார்க்கும்போது யோவான் 18:10 பார்க்கும்போது அவரை இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த சீசர்களை பிடிக்க வந்த சிப்பாய்களை பார்த்து அவர் என்ன பண்றாரு? பேதுரு காதை வெட்டி விடுகிறார். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை
வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். 11 பாருங்க. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையில் போடு. பிரதான அப்பொழுது உரையில் போடு. இயேசு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். அப்ப இந்த இடத்துல அவரு அந்த தன்னை பிடிக்க வந்த சீசரை ஒரு காதை வெட்டினோன்னே என்ன பண்ணுவோம்? நம்ம ஓடக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் நம்ம ஏதாவது உதவி பண்ணுவோமா? ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அந்த காதை எடுத்து அவனுடைய இடத்தில் வைத்து அதை என்ன பண்ணார்? அவனுக்கு ஒரு அதிசயத்தை அந்த இடத்தில் நிகழ்ந்ததாக பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல தன்னை பிடிக்க வந்த சீச்சரை மன்னித்தார். மன்னிப்பதின் மூலமாக இந்த இடத்தில் அன்பை அவர் வெளிக்காட்டினதாக அவர் அந்த இடத்தில் அந்த நிகழ்வை செய்து காட்டினார். ஆக நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? நமக்கு துன்பம் கொடுக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் என்ன பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம்? அவர்களிடம் மீண்டும் நம்முடைய கோபத்தையோ தாபத்தையோ காட்டாதபடி விலகி செல்லக்கூடியவர்கள். இந்த இடத்துல விலகி தான் செல்லணும். வேறு என்ன பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. விலகி தான் செல்லணும். ஏன்னா நம்ம பக்கத்தில் திரும்பவும் அவங்கள்ட்ட பேசும்போது அது ஆர்கியூமெண்ட்டாக போயிடும். நம்மளுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் எல்லாருமே பார்க்கலாம். என்ன வாழ்க்கை? கணவன் மனைவிக்கிடையான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சண்டை வரும்போது அவர் என்ன பண்ணக்கூடியவராக இருக்கணும்? மனைவி சண்டை போடும்போது கணவன் அமைதியாகவும், கணவன் சண்டை போடும்போது மனைவி அமைதியாக இருந்தால் அந்த இடத்துல என்ன வராது? பிரச்சனை வராது. அதே போல தான் சகோதர அன்பில் நம்ம நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நமக்கு எதிராக நிகழும் ஒவ்வொரு நிகழ்விலிருந்து நாம் விலகினா அந்த இடத்து சகோதர அன்பை விட்டு விலகி அல்ல, ஒதுங்கி அந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது நாம் அந்த இடத்தில் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறோம். ஏனென்றால் அன்புக்கு என்னென்ன உண்டுங்கிறது நம்ம கொரிந்தியரில் பார்த்துருக்கோம். 1 கொரிந்தியர் 13:4 பார்க்கும்போது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கி நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அப்ப இந்த வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் அன்புனா என்னங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதாவது பொது வடிவில் பார்த்துக்கலாம். அன்புக்கு விளக்கம் என்னத்தை? அதுக்கு விளக்கம் சொல்கிறது. அன்புங்கிறது என்ன? ஒரு உணர்வு, நம்மளிடையே ஏற்படுகிற ஒரு உணர்வு, உணர்ச்சி, ஒருவருக்கு ஒருவர் இடையே உள்ள பாசம், நெருக்கமான பிணைப்பு, இது எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா அன்புங்கிறது இந்த உலகத்தில் என்ன வார்த்தை சொல்லக்கூடியவங்களாங்க இருக்காங்க? அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. என்ன? LOVE, காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த காதல் எப்படி வருதுங்கிறது இது நம்ம பொதுப்படையாக நம்ம அந்த நெட்டில் போட்டு பார்க்கும்போது சொல்கிற விஷயம் உணர்ச்சி. இது நம்மளே உணர்ந்திருக்கோம். உணர்ச்சி, ஒரு வகையான பாசம், நெருக்கமான பிணைப்பு. ஒரு இடம் அன்பு செலுத்தும் போது நம்முடைய பிணைப்பு அதிகமாகும். இது ஒரு உணர்வு மற்றும் நேசம். அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பு இருக்கும் இடத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கான பெரிய ஆதாரமாக இருக்கும். ஒருவருக்கிடையே ஒருவர் அன்பு இருக்கும்போது அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் எல்லாரும் உணர்ந்த விஷயம்தான். சிறு பிள்ளைகளுக்கு வேணால் அந்த அன்பை வெளிப்படுத்துவார்கள். அது ஒரு மகிழ்ச்சிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போனவர்கள் அதை உணர்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மகிழ்ச்சி மிகப்பெரிய ஆதாரமாக அன்பு கருதப்படுகிறது. மேலும் அன்பு என்பது ஒரு ஊற்றை போன்றது, தானாக வெளிப்படும். எல்லாரிடத்துலையும் இந்த அன்பு வராது, தானாக வெளிப்படணும். அப்போ சகோதர அன்பு எப்படி சார் வரும்? எல்லார் இடத்துலையும் வரலன்னா சகோதர அன்பு எப்படி வரும்? எப்படி வருதுன்னு பார்ப்போம். அன்பு என்பது ஒரு ஊற்று போன்றது, தானாக வெளிப்படும். அப்போ அன்பு 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தெய்வீக அன்பு, இன்னொரு அன்பு என்ன அன்பு? சாதாரண அன்பு, அதாவது மனித குலத்திற்குள்ள அன்பு. இந்த மனித குலத்துக்குள்ள அன்பில் 2 விதம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயின் அன்பு, மனைவியின் அன்பு. அடுத்தது தெய்வீக அன்பு தான் நம்ம சகோதர அன்புக்குள்ளே நம்ம போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ தாயின் அன்புக்கு ஈடானது உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. ஒரு குழந்தை அழும்போதும் தூங்கும்போதும் தேவையான உணவுகளை தரும்போதும் எல்லா இடத்திலும் தான் உட்கார்ந்திருக்கிற இடத்திலிருந்து தன்னுடைய குழந்தை என்ன செய்யும் என்ற உணர்வு யாருக்கு அதிகம் உண்டு? தாய்க்கு உண்டு. சிறு குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தை எங்கேயாவது இப்போ தூங்கிட்டு இருக்கா, இல்லை எங்கேயாவது இருக்கா? இங்கே நிறைய தாய்மார்கள் இருக்காங்க. அந்த குழந்தையை விட்டுட்டு அந்த குழந்தை அங்கே தூங்குதா, அங்கே என்ன இருக்குதுன்னு அவங்களுடைய உணர்வு ஃபுல்லாமே எங்கே இருக்கும்?
அந்த குழந்தையின் அன்பாகத்தான் இருக்கும். சரி, வளர்ந்த குழந்தைகளுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கும்போது, அவன் சாப்பிட்டானா, அவன் எங்கே போனான், எங்கே சுற்றுறான், என்ன பண்ணுறான், இந்த பொண்ணு இருந்தால் இந்த பொண்ணு எங்கே போகுது, என்ன பண்ணுது, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு எல்லா நேரத்திலும் அந்த குழந்தையிடம் ஒரு தாயானவள் அன்புடையவளாக இருக்கிறார். அவள் செய்கின்ற அந்த குழந்தைகள் செய்கின்ற தவறுகளை மன்னித்து அவரை திருத்தக்கூடிய அந்த அன்பு நிறைந்தவர்களாக தாயானவள் இருக்கிறார். மனைவியின் அன்பு அதுதான் இப்போ உலகத்தில் பல வகைகள் இருக்குது. ஆனால் நான் இங்கே உதாரணத்தை எடுக்கும்போது, அன்பு ஒரு காலத்தில் கணவன் மனைவிக்கிடையான அன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, மனைவியானவள் கணவனுக்கு முழுவதுமாக டிபெண்ட் ஆன் த ஹஸ்பண்ட், அதாவது மனைவியானவள் கணவனிடம் முழுவதுமாக அடிமை போல இருந்த காரணத்தினாலே அந்த இடத்தில் அன்பு தலைத்தது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கணவன் மனைவி இருவரும் சமம், அதனால் அந்த அன்பு இருவருக்கும் இருக்கும். அந்த அன்பு எப்பொழுது அது கணவன் மனைவிக்கு இடையே உடைகிறதோ அப்பொழுது அவங்க என்ன விஷயத்துக்கு போகிறாங்க? டைவர்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க போகிறாங்க. அப்போ அந்த அன்பு நிலைத்து இருக்கும்போது அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருந்த போதிலும் கூட அவங்க என்ன பண்ணக்கூடியவர்களாக இருக்காங்க? எந்த விஷயத்துக்கும் போக மாட்டாங்க. சண்டை போட்டு அப்புறம் வெளியே போயிட்டு வந்து திரும்பவும் பேசிக்குவாங்க. அப்போ அந்த அன்பு கணவன் மனைவிக்குள்ள இப்படியாக இருக்கிறது. ஆனால் நாம் பார்க்கின்ற அன்பு தெய்வீக அன்பு. நம்முடைய அன்பு நம்மேல் கடவுள் அன்பாகத்தான் இருக்கிறார். நம்மேல் அன்பை பொழிந்த காரணத்தினாலே தான் உலகத்தில் இவ்வளவு மக்கள் இருந்த போதிலும் கூட நம்மை தெரிந்து கொண்டு மேலான ஆசீர்வாதமான அந்த சத்தியத்தை நம் கையில் கொடுத்து இவற்றை பின்பற்ற வேண்டும். அதாவது ஒரு பிடி ஆசிரியருக்கு ஒரு ஓட்டப்பந்த வீரன் எப்படி அவனுக்கு பிடித்திருக்கிறதோ, அந்த வீரனை எங்கிருந்தாலும் பிடிச்சிட்டு வந்துட்டு, டே நீ ஓடி உனக்காக வைத்திருக்கிற அந்த போய் மெடலை வாங்கிட்டு ஓடா அப்படின்னு அவர் தள்ளுற மாதிரி கடவுள் நம்மை தெரிந்து கொண்டு நமக்கான மேலான ஸ்லாக்கியத்தை வைத்து ஒரு கிரீடத்தை வைத்து அந்த கிரீடத்தை நோக்கி நீங்கள் ஓடுங்கள், அதற்கு தேவையான சத்திய வசனங்களை நான் அப்பொழுதே கொடுத்து கொண்டு இருக்கிறேன், அவற்றை பின்பற்றி நடந்து நீங்கள் ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டோம். அப்படி தெரிந்து கொண்டு நமக்கு ஓட்டப்பந்தயத்தில் விடும்போது நாம் என்ன பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம்? அதை செய்யாமல் விலகும்போது அவருடைய கோபம் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவருடைய கோபம் வெளிப்படாது. ஏனால் அவருடைய கோபம் எப்படிப்பட்டது? அவர் நீடிய பொறுமை உள்ளவர். அதனால தான் நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்பா நீடிய பொறுமை, தம்பி அந்த காரியத்தை செய்யாத, அந்த தப்பை திரும்ப பண்ணாத தம்பினா, சரிப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டு திரும்ப அவன் என்ன பண்ணுவான்? அதே தப்பை பண்ணுவான். ஓங்கி 2 அப்பா ஏண்டா சொல்கிறான், ஒரு தடவை சொன்னா சிக்கு தெரியாதடா உனக்கு அப்படின்னு 2 அப்பா ஐயா அடுத்த தடவை செஞ்சால் அப்பா அடிப்பார்னு வரும். ஆனால் கடவுள் நம்மை அதுதான் தான் நம்மளை எது தெரிந்து கொண்டதின் நோக்கம், சுயதீனமாக தெரிந்து கொண்டால் உன்னுடைய சௌரியத்திற்கு நீ வளர்ந்து நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருந்தது. அதாவது ஒருவரை அல்லவா தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டதின் நோக்கம் அவன் முழுவதுமாக கடவுளை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தெரிவு கொண்டார். அப்போ கடவுள் அதனால் தான் நம்மேல் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நாம் அவரிடம் அன்பாக இருக்கிறோமா அப்படிங்கிறது சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ அவர்கிட்ட நம்ம எப்படி அன்பை வெளிப்படுத்தணும்? கடவுளே நான் அன்பாக இருக்கேன், கடவுளே நான் அன்பாக இருக்கேன்னு சொல்ல முடியுமா? அவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய கிரிகைகளை மூலம் அவற்றை வெளிப்படுத்தும் போது தான் அவரிடம் நாம் அன்பாக இருக்கிறோம் என்று அவர் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்போ நம்ம அந்த கிரிகைகளை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஆனால் இப்போ இங்கே நம்மளுடைய செயல்கள் மூலமாக அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியும்? சகோதரர்கள் மூலம் வெளிப்படுத்த முடியும். அப்போ சகோதரர்கள்ட்ட நீங்கள் அன்பை வெளிப்படுத்தும் போது தான் அந்த அன்பு, சகோதர அன்பு வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கொரிந்தியரில் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3 அதுதான் நம்ம படித்தோம். 13, 4, 7 என்ன படித்தோம்? அன்பு எப்படிப்பட்டது? நீடிய சாந்தமுடையது. அதனால தான் என்னுடைய சந்தோஷத்தை நான் என்ன சொன்னாராங்க அந்த வசனத்தை, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவேறும்படி. அப்போ நம்ம அந்த அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ளதும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. இந்த தன்னை புகழாதுங்கிற நிகழ்ச்சி தான் பெரிய நிகழ்ச்சியாக இருக்கும். இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இதெல்லாம் நம்ம செய்கிறோமா அப்படின்னா செய்யலை பிதனா, செய்ய வேண்டாம் மாட்டோம் மாதிரி. ஆனால் நம்மள்கிட்ட இதெல்லாம் இருக்குது. அதனால தான் அவர் வசனமாக நம்மள்கிட்ட கொடுத்துருக்காரு. நம்மள்கிட்ட இது எல்லா விஷயங்களும் நம்மள்கிட்ட இருக்குது. அதனால தான் அவர் வசனமாக கொடுத்து இதை தினந்தோறும் படிக்கும்போது இவற்றை ஒன்றொன்றாக நாம் விடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. சகலத்தையும் தாங்கும் அன்பு. அன்பு எப்படிப்பட்டது? சகலத்தையும் தாங்கும். அதாவது சகோதரரால் வரும் துன்பங்கள், கஷ்டங்கள், தொல்லைகள், மற்ற எல்லா பிரச்சனைகளையும் தாங்கக்கூடியதாக இருக்கும். திரும்ப பேசாத சகோதரர்கிட்ட பேசாமல் அவற்றை விட்டு விலகக்கூடியதாக இருக்கும். அதனால தான் சொன்னார் சகலத்தையும்
சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். நான் சகோதரரை முழுவதுமாக விசுவாசிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த அன்பு. சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆக இப்படிப்பட்டதாகத்தான் இந்த சகோதர அன்பு இருக்கின்றதாக பார்க்கின்றோம். மேலும் பார்க்கும்போது 1 யோவான் 3:10 இதனாலே எவரிடம் சகோதர அன்பு இருக்கிறதோ அவர்களே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? கடவுளுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவரும் கடவுளால் உண்டானவர் அல்ல. அப்ப நாம் கடவுளால் உண்டானவர்களா இல்லையா? நாம் கடவுளால் உண்டானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு தான் இந்த உலகத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்த போதிலும் கூட நாம் இங்கே ஒன்று கூடி சத்திய வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் அப்போ இந்த இடத்துல அந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது, அந்த 10வது வசனத்தை நம்ம படிக்கும்போது என்ன இருக்கு? நீதியை செய்யாமல் தன் சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் கடவுளால் உண்டானவன் அல்ல. நாம் கடவுளால் உண்டானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு நாம் சகோதர அன்பு உடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? 11வது வசனத்தில் நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. படிங்க, 12 படிங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறது தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளாயிருந்தால், நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பொல்லாதவைகளாய் இருந்தால் நாம் என்ன பண்ணக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். பொல்லாதவைகளாக இருந்தால் நாம் என்ன பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம்? அன்பை வெளிப்படுத்த மாட்டோம். அப்படியே நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 14வது வசனத்தில் அதிலேயே பார்க்கும்போது, அவர் தம்முடைய ஜீவனை சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் நாம் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. அதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? சகோதரிடத்தில் அன்பு கூறாதவர் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம மரணத்தில் நிலை கொண்டு இருக்கிறோமா? ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மேலும் பார்க்கும்போது நாம் வெறுமன வசனத்தின் 18வது வசனத்துல, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுவோம். முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, வசனத்தை படிப்பதனாலும் வசனத்தை சொல்வதினாலும் நாம் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக அல்ல. எப்படி? நாவினால் நான் அன்பாக இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு கூறுவதினாலே அன்பாக இல்லை. நம்முடைய கிரியைகளை எப்படி வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒன்றுமே கிடையாது. ஒரு மனைவிட்ட போய், ஏன்னா இந்த அன்புக்கு மனைவியை தவிர்த்து வேறு யாரையும் உதாரணம் சொல்ல முடியாது. ஒரு மனைவிட்ட போய், ஏம்மா அடுத்த வாரம் உனக்கு ஒரு நகை வாங்கி தரமா அப்படின்னு சொன்னால், நல்லா இருக்குங்க, அடுத்த வாரம் புதன்கிழமை வந்துருச்சு, ஏங்க நகை வாங்கி தரேன்னா, அடுத்த வாரம் வாங்கி தரேம்மா, என்ன குறைஞ்சி போச்சு, நல்லா இருக்குது நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்த புதன்கிழமை வச்சு, அம்மா எங்க நகை வாங்கி தரேன்னு சொன்னீங்களேங்க, அடுத்த வாரம் வாங்கி தரேம்மா. இப்படி நம்முடைய நம்முடைய வாயினாலே அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னைக்கு அந்த நகையை நம்ம வாங்கி கையில் கொடுக்குறோமோ அப்போ தான் மனைவியிடமிருந்து நம்ம எப்படி பண்ணுவோம்? அப்போ நம்ம கிரிகை அந்த இடத்துல வெளிப்பட்டுச்சு. அதுபோல தான் நாம் சத்திய வசனங்களில் வாயின் மூலமாகவும் படிப்பதின் மூலமாகவும் இல்லாதபடி நாம் எடுத்து அதை காட்டக்கூடியவர்களாக, நம்முடைய செயல்களில் நாம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காட்டுவது தான் ரொம்ப கஷ்டம். நம்முடைய செய்கைகளில் கிரிகளில் வெளிப்படுத்துவது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வாழுகின்ற உலகம் எப்படிப்பட்ட உலகம்? சாத்தானுடைய உலகம். அப்போ சாத்தானுடைய உலகம் என்ன பண்ணுவா? டே, என் வீட்டிலே இருந்துக்கிட்டு நீ என்ன பண்ணுற? நீ அன்பை வெளிப்பட்டுருவியா? உன்னை விட்டுருவோனா? அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோனா? இருக்குடா உனக்கு, வேற எங்கேயாவது நான் வைக்கிறேன்டா உனக்கு அப்படின்னு நமக்கு வச்சுக்கிட்டே இருப்பான். நம்மளும் ஏமாந்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? சாத்தாங்க விழிக்கிற வலையில் எப்படி ஒரு வேடன் விழிக்கிற வயலில் குருவி விழுதோ அதுபோல் நம்ம விழுந்துக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா நம்முடைய இச்சைகள் அப்படிப்பட்ட இச்சைகளாக இருக்கிறது. நம்முடைய மேட்டுமையான சிந்தைகள் அப்படிப்பட்ட சிந்தைகளாக இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதும் மேட்டுமையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிறத நம்மளுக்கே தெரியும். ஒன்றுமே கிடையாது. மேட்டுமைங்கிறது என்ன சார்?
அப்படின்னு. என்னங்க பிரதர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லலாம் அந்த இடத்துல. என்ன விஷயம்? முற்காலத்தில் யாரோ ஒரு வழிப்போக்கன் வீட்டுக்குள்ளே வந்துட்டானா அவனுக்கு என்ன பண்ணுவோம்? சாப்பாடை போட்டு என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டீங்களா பிரதர், நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்போம். இப்போ இருக்கிற காலத்தில் என்ன சாப்பாடை போட்டுட்டு சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, அப்போ நான் செஞ்ச சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்கிறியா நீ, அப்படிங்கிற எண்ணங்களும் பேச்சுக்களும் தனக்குள் வர ஆரம்பித்து விட்டது. அதுதான் ஒரு சின்ன மேட்டுமை, சிறிய மேட்டுமை. இது ஒரு மேட்டுமையே கிடையாது. அப்படி தான் மேட்டுமை தொடங்குது, ஒரு சின்ன விஷயத்துக்கு. இது என்ன மேட்டுமையா? நான் சமைச்சேங்க, 2.5 மணி நேரம் உட்காந்து சமைச்சேங்க, அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு என்ன? யார்கிட்ட? கணவன்கிட்ட போய் கேட்பாங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது அவங்கள்ட்ட கணவன்கிட்ட கேட்குறது மேட்டுமை கிடையாது. இருக்குது, இருந்தாலும் நம்ம அதை சொல்ல முடியாது. பட் ஒரு விருந்தாளி வரும்போது அந்த கேள்விகள் அவங்களுக்கு பதில், அது சாதாரண விஷயந்தான். இதில் என்ன மேட்டுமை இருக்குங்க? இப்படித்தான ஒரு மேட்டுமை தொடங்கி இருக்கிறதாக பார்க்கிறோம். இருக்கிறதுலையே ரொம்ப போதை, உலகத்திலேயே கொடூரமான போதை எது சொல்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? மேட்டுமை தான் சொல்கிறாங்க. பதவியில் உட்காந்துருக்கான் தான் என்ற எண்ணம், அந்த எண்ணம் அவனுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுதான் பயங்கரமான போதையாம். இருக்கிற பல போதைகள் உலகத்தில் இருக்குது, அந்த போதையோட இதுதான் மோசமான போதைன்னு அப்படிங்க இப்போ போதைங்கிறது சொல்லப்படுற ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ அந்த மேட்டுமை தன்னிடம் இருந்து நாம் தூக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால் தான் நம்முடைய கிரிகையின் மூலம் நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். வாயினாலோ அல்லது நாவினாலோ வசனத்தினாலோ சொல்லாமல் அந்த கிருபையினாலே, அந்த கிரிகையினாலே நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அழைத்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? எபேசியர் 4:4 பார்க்கும்போது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பில் ஒருவர் தாங்கி, 4வது வசனம், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டீர்கள், ஒரே சரீரமாகவும் ஒரே ஆவியாகவும் உண்டு. அந்த ஆவி ஒரே சரீரம் யார் என்று பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 12:12 இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். அன்புன்னு நம்ம எடுத்ததுக்கப்புறம் தெரியாத விஷயத்தை இங்கே எதுவுமே நம்ம பேச முடியாது. ஏன்னா எல்லாருமே முதல் என்ன பண்ணுறோம்? புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டாவே முழுவதுமாக அன்பு தான். அப்போ அன்புன்னு எடுத்தால் தெரிந்த வசனங்களைத்தான் நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம், கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். படிங்க. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்போ சரீரம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு அங்கே சொன்ன மாதிரி உங்களில் உண்டான அழைப்பிலே நீங்கள் ஒரே நம்பிக்கையை அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமாகவும் ஒரே ஆவியும் உண்டு. சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்க வேண்டும். அப்போ இது சொல்கிற பிரகாரம் நம்முடைய சரீரத்தில் இயேசு கிறிஸ்து தலையாக கொண்டு நாம் அவருடைய அவயங்களாக இருக்கிறோம். வசனங்கள் நிறையா இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா ஏற்கனவே 20 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா போய்கிட்டே இருக்கலாம். அப்போ பார்க்கும்போது இந்த சரீரத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன பூச்சி கடிச்சோ டக்குன்னு என்ன பண்ணும்? கை அங்கே போய் சொரியும். அப்போ நம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கின்ற வாழ்க்கையும் நாம் சகோதரர்களாக இருக்கும்போது, ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு சகோதரர்களாக இருக்கும்போது, ஒரு சகோதரர்களுக்கு துன்பம் வரும்போது நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மேலும் பார்க்கும்போது சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவன் 1 யோவான் 2:10 ஒளியில் நிலை கொண்டு இருக்கிறான், அவனுக்கு இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரை பாய்க்கிறவன் இருளில் இருக்கிறான், இருளில் நடக்கிறவன் அவன் தன் கண் குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். கண் குருடான பிரகாரமாக இருளில் அப்படின்னா சத்தியத்தை விட்டு விலகி, குருடு என்றால் சத்தியத்தை அறியாதவனாக இந்த உலகத்தை நோக்கி போகக்கூடியவராக இருக்கிறான். ஏனென்றால் சகோதர அன்பு அப்படின்னா முதலாவது சகோதரர் யார் என்று நமக்கு தெரியுமா? முதலாவது சகோதரர் யார்? நம்மளை சகோதரராக ஏற்றுக்கொண்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. லூக்கா 18:8-12 நம்ம பார்க்கும்போது, அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரர்களும் என்றார்.
ஆக அப்போ சகோதரராக நம்மை ஏற்றுக்கொண்ட அவரிடம் நாம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நமக்காக தன்னுயிர் நீத்தவர் அந்த சகோதரிடத்தில் முதலாவது நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் நம்முடைய கிரிகைகளை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய கிரிகைகள் அன்பான கிரிகைகளாக இருக்க வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிச்சிடலாம், அதுக்கு நேரமாக இருந்தால் நான் அப்படியே வசனங்கள் சொல்லாமல் நான் கடந்து போகிறேன். இன்றைக்கி நீங்கள் கேட்குறது தாவீதின் வாரம்னு நினைக்கிறேன், இந்த தாவீதின் நாள்னு நினைக்கிறேன். அவரும் தாவீதை எடுத்திருக்காரு, நானும் தாவீது தான் எடுத்திருக்கேன். யோனத்தான் என்ன அன்பை வெளிப்படுத்தும் போது அப்படின்னு பார்க்கும்போது, யோனத்தானை பற்றி நாம் அறிந்தவர்கள் தான். சவுலோட ஒரு பேரான குமாரன், ஒரு முதலாவது மகன். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? தன் தகப்பனுக்கு நல்ல போர் சேவகனாகவும் தன் நாட்டை காக்கக்கூடிய, தன் மக்களை காப்பதற்காக எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவராக இருந்தார். ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? தாவீதிடம் சிநேகத்துடன் இருந்தார். நம்ம வசனம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 20:17 பார்க்கும்போது 1 சாமுவேல் 20:10 யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டு தன் உயிரை சிநேகித்தது போல அவனையும் சிநேகித்தான். ஆக அந்த இடத்துல யோனத்தான் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? தாவீதை சிநேகித்தான். ஏன் தாவீதை சிநேகிக்கணும்? யோனத்தானுக்கு தாவீதுக்கு எந்த உறவு? சகோதர ஐக்கியமா? என்னங்க? காதல் உழவுல ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. தாவீதும் யோனத்தானும் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்ன உறவு? நான் அதை கேட்குறேன். மாமா மச்சான் கிடையாது. யோனத்தான் கடவுளுக்கு பயந்திருந்த காரணத்தினாலே தாவீதை சிநேகித்தான். ஏனென்றால் யோனத்தானுக்கு எப்படி தெரியும்? தாவீதை கடவுள் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் பண்ணின காரணத்தினால்தான் யோனத்தான் கூறும்போது சொல்கிறார். நிறைய வசனங்கள் அதில் டிஸ்கஷன் எடுத்திருந்தேன். இன்னொருத்தர் பேசணும், நாளை காலுக்கு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அதை முடிக்க முயற்சி பண்ணுறேன். என்ன சொல்கிறாரு என்று பார்க்கும்போது, யோனத்தான் தாவீதிடம் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன். ஆனால் யோனத்தான் யார்? அவர் தான் இளவரசன். சவுலுக்கு அப்புறம் அரசராகிற தகுதி யாருக்கு இருந்துச்சு? யோனத்தானுக்கு இருந்துச்சு. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை தாவீதை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீ, அதாவது 1 சாமுவேல் 23:17 பார்க்கும்போது, நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கையில் உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்போ இவர் ராஜாவா இருக்கணும். ஆனால் அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு? அந்த பதவியை விட்டு கொடுக்குறாரு. எதனால விட்டு கொடுக்குறாரு? சும்மா விட்டு கொடுத்துருவாரா? சகோதரன் விட்டு கொடுத்தாரா? அவரை சகோதரனா இவரை ஏற்றுக்கிட்டார். ஏன் ஏற்றுக்கிட்டாரு? கடவுளால் அபிஷேகம். அப்போ ஏன் சவுல் தாவீதை துரத்துறாரு? சவுல் ஏன் தாவீதை துரத்துறாரு? என்ன கொண்டு போட்டு இவன் ராஜாவாயிருவான், என் மகன் எனக்கு அப்புறம் இவன் ராஜாவாயிருவாங்கிற பயத்தில் தான். ஆனால் அவருக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. ஏன் இல்லை? அவர் வழி விலகி போகக்கூடிய காரியங்கள் நிறையா செய்கிறாரு, கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாரு சவுல். அதனால் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. ஏன்னா கடவுளால் அபிஷேகம் பண்ணினவர் அவர் தான் ராஜாவாக போகிறாரு. அது எந்த மாற்றமும் கிடையாது. நீ என்ன பண்ண முடியும்? இது யோனத்தான் தெரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் அவர் என்ன பண்ணுறார்? அவரை ரொம்ப சிநேகித்தார். அவருடைய எல்லா காரியத்தையும் அவருக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். யோனத்தான் போர்த்தி கொண்டு இருந்த, அதாவது 1 சாமுவேல் 18:4 பார்க்கும்போது, யோனத்தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வை கழட்டி அதை தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வெள்ளையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தார். அப்போ எல்லா காரியத்தையும் யோனத்தான் யாருக்கு கொடுக்குறாரு? தாவீது கொடுக்குறார். அந்த நேரத்தில் தாவீது திருப்பி அந்த அன்பை அவர் காட்ட முடிஞ்சிச்சா? இல்லை, காட்ட முடியல. இவர் சிநேகிதன் எடுத்துக்கிட்டாரு, சகோதரன் எடுத்துக்கிட்டார் யோனத்தான். அவருக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்தார். தன்னுடைய அப்பா தாவீதை கொலை செய்ய வரும்போது எல்லாம் அவர் காப்பாற்றக்கூடியவராக இருந்தார். நிறைய காரியங்களில் காப்பாற்றக்கூடியவராக இருந்தார். அப்படி ஏன் காப்பாற்றணும்? அவர் செத்திருந்தா இவருக்கு தான், யோனத்தானுக்கு தான் என்ன அது பதவி. ஆனால் கடவுளால் அபிஷேகம் பண்ண அவர் சாக மாட்டார், நம்ம தான் சாக போகிறோம். அதனால தான் அவர் உடனே என்ன சொல்கிறாரு? நீ ராஜாவாக இருப்பாய், அப்பொழுது நான் உமக்கு 2வதாக இருப்பேன். 2வதாக இருப்பேன் என்றால் உனக்கு போர் சேவகனாக நான் இருக்கிறேன், உனக்கு அடுத்ததாக நான் எல்லா காரியத்தையும் உனக்கு செய்து வைக்கிறேன் அப்படின்னு கூறுறாரு. ஆனால் இந்த அன்பை யோனத்தான் அந்த இடத்துல வெளிப்படுத்தினாரு. அப்படி வெளிப்படுத்தும் போது தாவீதினால் வெளிப்படுத்த முடிஞ்சிச்சுன்னா முடியல. ஏன்? அவர் யாரை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு? திடீர்னு கூப்பிட்றாரு, தன் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, மகளை கூப்பிட்டு அவனை கொலை பண்ணுங்கிறாரு. தாவீதின் மேலே எல்லா காரியத்தையும் இந்த சவுல் செய்யக்கூடியவராக இருக்கார். அப்போ என்ன பண்ணுவாங்க? பயந்துக்கிட்டு தான் ஓடுவார் அவர். ஆக அவர் அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணல?
அவர் அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணல, அந்த அன்பை வெளிப்படுத்த முடியல. ஆனால் யோனத்தானும் சவுலும் இறந்த பிறகு தாவீது ராஜாவான போது அவர் அந்த அன்பை வெளிப்படுத்தினவராக இருந்தார். கேட்குறாரு, யோனத்தான் குடும்பத்தில் வேற யார் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல 2 சாமுவேல் 9:3 பார்க்கும்போது படிக்க வேண்டாங்க. சவுலின் குடும்பத்தை தயவு செய்யும்படி யாதோரும் இன்னும் மீதியாக இருக்கிறார்களா என்று கேட்டார். ராஜா தாவீது தன்னுடைய காலம் முழுவதுமாக ராஜாவான பிற்பாடு அந்த நாட்டை விஸ்தாரப்படுத்த காரியங்களை எல்லாம் செஞ்ச பிறகு முதலாவது செஞ்ச விஷயமே இதுதான். என்ன பண்ணுறாரு, சவுலோட குடும்பத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ சொல்கிறாங்க, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்கள் முடமான ஒரு குமாரன் இருக்கிறார், அந்த குமாரனை கூட்டுவான்ட்டு அந்த குமாரனுக்கு என்ன பண்ணுறாரு, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே. 2 சாமுவேல் 9:7 பார்க்கலாம். பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தமாக நான் நிச்சயமாக உனக்கு தயை செய்வேன். உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்பி கொடுத்து நீ என் பந்தியில் நித்தமாக அப்பம் புசிப்பாய். அப்போ அந்த யோனத்தாவுடைய மகனுக்கு ஏன் கால் முடமாச்சு? இவருக்கு பயந்துக்கிட்டு அவங்க தாதி தூக்கிட்டு ஓடும்போது தான் கீழே விழுந்து முடமானதாக பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட அன்புகளை 2 சகோதரர்கள் வெளிப்படுத்தினதாக நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் அப்படி வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஒருத்தருக்கு துன்பம் வரும்போது சகோதரருக்கு, அதாவது சத்தியத்தில் இருக்கும் சகோதரத்துக்கு, ஏன்னா உலகத்தில் இருக்கும் சகோதரர்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது அடுத்த விஷயமா நான் பார்க்க போகிறேன், முடிக்கணும், ஆனால் அடுத்த விஷயமா பார்த்துட்டு முடிச்சிடுறேன். ஆக அப்படி நிறைய பேருக்கு இந்த உலக விஷயத்தில் நிறைய இருக்குது, அவர்களை சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சத்தியத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிறோமா? இதே தாவீதுக்கு சகோதரராக ஏற்றுக்கொண்டார் யார் அப்படின்னு பார்க்கும்போது அகித்தோபேல் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஏன் சகோதரராக இவரை ஏற்றுக்கிறார்? இவர் சகோதரன் எந்த இடத்துலையும் சொல்லலை. ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கடவுளுடைய வார்த்தையை சொன்னால், தீர்க்கதரிசனம் சொன்னால் அப்படியே நடக்கும். அதாவது தாவீதுக்கு சிறந்த ஆலோசகராக இருந்தார். ஏன் இவர் அப்சலோமோட தாவீதுடைய மகனாகிய அப்சலோமுடன் சேர்ந்த பிறகு அந்த இடத்துல என்னென்ன பயப்படுறாருன்னா, தாவீது அவன் அப்சலோம் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், அப்போ இல்லை அகித்தோபேல் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவன் அப்சலோம்கிட்ட சொல்லி நம்மளை கொன்றுவான், அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கோன்னு இன்னொரு தூதரை இவருடைய நண்பர் அங்கே அனுப்பிச்சி வைக்கிறார், ஊசான ஒரு நண்பரை. ஆக இந்த இடத்துல ஏன் அகித்தோபேல் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் தாவீதுக்கு சிறந்த ஆலோசகராக இருந்த அகித்தோபேல் ஏன் அப்சலோமோட அவருடைய மகனோட போய் சேர்ந்தார்? அவர் மகன் தாவீதுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார், ஏன் அவரிடம் போய் சேர்ந்தார் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய மேட்டுமையினாலே. எப்படி நம்ம இதை உணரலாம் அப்படிங்கும்போது, அப்சலோம் இவருக்கு அகித்தோபேல் அப்சலோமுக்கு சொன்ன காரியத்தை அப்சலோம் கேட்கல அப்படின்னோடனே இவர் நாட்டு கொண்டு செய்யக்கூடியவராக இருக்கார். நம்மளுடைய ஆலோசனை இவன் கேட்கலன்னா நம்ம ஏன் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாண்டு கொண்டு, இது நம்ம 2 சாமுவேல் 17:23 நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ நாண்டு கொண்டு செத்தார் என்று நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆக இப்போ நான் பார்த்த விஷயங்கள் என்ன? அன்பு, சகோதர அன்பு. இந்த சகோதரர் நமக்கு முதலாவது இயேசு கிறிஸ்து சகோதரராக இருந்தார். அவரிடம் நாம் அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கிறோமா? இங்கே வெளிப்படையான சத்தியத்துக்குள்ளான சகோதரிடத்தில் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் இது நேரம் பார்த்தோம். ஆனால் அடுத்ததாக பார்க்கும் வசனங்கள் படிக்க வேண்டாம், ஏன்னா நான் முடிக்க நேரம் பார்க்குறேன். அப்போ மத்தேயு 24:12 நாம் பார்க்கும்போது, அக்கிரம மிகுதியால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிறதுனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. எப்படி எனில் 2 தீமோத்தேயு 3:1 பார்க்கும்போது, கடைசி காலங்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவீர்கள். எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும், நான் சொன்ன விஷயங்களாம், தற்பிரியராயினா தனக்கு தான் எல்லாம் வேணும், பணப்பிரியராகவும் பணத்தை நோக்கி ஓடக்கூடியவர்களாகவும், வீம்புக்காரராகவும் நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்ற வீம்பும் அகந்தையும் உடையவர்களாகவும். இப்படி தான் நம்ம நினைப்போம். நம்முடைய மகன் ஒரு காரியத்தை செய்கிறான் என்றால் அது சரியா தவறா என்று ஆராயாமல் நாம் சொல்வதுதான் கரெக்ட், செய்யா அப்படின்னு நாம் அந்த இடத்தில் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம் இந்த உலகத்தில். ஏன்னா சாத்தானவன் நம்முடைய அப்படியாக காரியத்தை தான் கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறான். அகந்தை உள்ளவர்களும் தூசிக்கிறவர்களும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களும் நன்றி அறிய இல்லாதவர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களும் சுபாவ அன்பு இல்லாதவர்களும் இணக்கம் இல்லாதவர்களும் அவதூறு செய்கிறவர்களும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களும் கொடுமை உள்ளவர்களுமாய் நல்லோரையும் பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும்
இருமாப்புள்ளவர்களாகும், தேவ பிரியம் இல்லாத சுகபோக பிரியராயும். ஆக சுகபோக பிரியராக தான் நம்ம இருக்கோம் எல்லா விஷயத்திலும். ஆக இப்படிப்பட்டவர்களாலும் மற்றும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் நீங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக சகோதர அன்பு நம்மள்கிட்ட இருக்கணும். ஆனால் அந்த சகோதர அன்பை பார்த்து நம்ம செய்யக்கூடிய இந்த காரியம் வேண்டாம், வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய காரியமாகத்தான் இருக்கிறது. நம்ம சபைகளில் இல்லாமல் வெளியே உலகத்தில் இருக்கும் மக்களிடம் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. அப்போ அவர்கள்ட்ட அந்த அன்பை நம்ம காட்ட முடியாது. அப்போ சபைக்குள்ளே நாம் நிதானித்து அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் ரோமர் 16:17 பார்க்கும்போது படிங்க. அன்றையும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போ இப்படிப்பட்ட எச்சரிக்கை நம்மளிடம் இருக்க வேண்டும். பாஸ்கர் புதர் முதலாவது சொல்லும்போது கூட சொன்னார், நீங்கள் சொல்கிற விஷயம் வசனத்தை எடுத்து காட்டுங்க, அப்புறம் அதை ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த காரியத்தை. அப்போ நம்ம வசனத்தின் மூலமாக நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்றியும் சகோதரர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளும் இடர்களையும் உண்டாக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சத்திய வசனமாகிய அந்த சத்தியத்தின் பிரகாரம் இல்லாதபடி விலகி இருக்கும் காரியம் நம்மளிடம் வரும்போது அவற்றில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவைகளை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்களிடம் நாம் அன்பை வெளிப்படுத்தக்கூடாது. மேலும் பார்க்கும்போது யாக்கோப்பு 1:19 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகும். யார் எந்த காரியம் சொன்னாலும் அதை கேட்கிறது நாம் கூர்ந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பதில் சொல்லும்போது நிதானித்து பதில் சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவோம். இதுதான் நாம் அன்பை தரித்திருக்கிறவர்களாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய அழைப்பு கலாத்தியர் 5:13 சொன்ன பிரகாரமாக நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல், நீங்கள் அழைத்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்க உரிமை வாழ்வுக்கு. நம்ம இதில் பார்க்கும்போது மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது உரிமை வாழ்வு, உன்னுடைய வாழ்வு உன்னுடைய கையில், உனக்கு அந்த உரிமை கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த உரிமையை நீ எப்படி நீ கொண்டு போவ? மாம்சத்திற்கு ஏதுவாகவா? நீ மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பிலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் நாம் பார்க்கும்போது இந்த சகோதரர்களை நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இருங்கள். புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள். துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள். அப்படி இருந்தபோது தான் நாம் அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். மேலும் 1 பேதுரு 1:22 சொல்கிற பிரகாரமாக ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியிலே சத்தியத்திற்குள் கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்திகரித்து கொண்டவர்களாய் இருக்கிறபடியினால் சுத்த இருதயத்தோடு ஒருவரை ஒருவர் ஊக்கமாய் அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஆகையால் கொலேசியர் 3:12 சொன்ன பிரகாரமாக ஆகையால் நீங்கள் தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பிரியமும் உருக்கமும் இரக்கமும் மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு இந்த அன்பை தரித்து கொண்டிருக்கிறேன், சகோதர அன்பை வெளிப்படுத்துகிறேன் என்று நாம் நினைக்கும் போது, நாம் அந்த செயல்களை செய்யும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பரிசுத்த பிரியமாய் உருக்கமான இரக்கத்துடன் தயையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவர் குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னித்து இவை எல்லாவற்றிலும் பூர்ண சர்க்குணராய் கட்டாயமாக அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஆக சகோதர அன்பை நாம் இப்படியாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் வாழ்வதே கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்த கடவுள் தாமே இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் தயவும் செய்வாராக. ஆமீன்.